வால்பாறை நம்ம ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், வர முடியாமல் போச்சு. பட் சர்ப்ரைஸாக வந்து சடன் பிளானில் வந்தோம். அப்படியே மிஸ்ட்டு வந்து வேறு லெவலில் போய்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் நீலவானம், இன்னொரு பக்கம் கருமேகம். நீலவானத்திலிருந்து கருமேகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் மக்களே. தண்ணி நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. நண்பர்களே, குரங்கருவி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டிக்கெட் வந்து 20 ரூபா. அப்புறம் 2 பேர் போகிறதுனால அதுக்கு 60 ரூபாயும், கேமராவுக்கு ஒரு 50 ரூபா, கிட்டத்தட்ட 130 ரூபா டிக்கெட்டு. இப்போது க்ளோஸ் பண்ணதுனால எங்கே போகிறதுன்னு தெரில. ஒரு அடியா ஹில்ஸ்க்கே போயிடலான்னு ஒரு முடிவில் இருக்கிறோம். மக்களே 40 கிலோமீட்டர். மக்களே, இப்போ நம்ம வந்திருக்கிற ஏரியா பார்த்துட்டிங்கன்னா மங்கி ஃபால்ஸு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து காட்டாளர் மாதிரி தண்ணி வர்றதுனால இங்கே யாரையும் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. இங்கே பாருங்கள், தண்ணி வந்து ரொம்ப காட்டாறு மாதிரி வருது. அதனால் இங்கே வந்து யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வழியாக தான் உள்ளே போகணும். இன்றைக்கி வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க இந்த இடத்துக்கு. பெரிய இருவாச்சி கொண்டையூசி வளைவு, கிட்டத்தட்ட 40 ஹேர்பின் பெண்டு. மக்களே, அங்கே பாருங்க, நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து வால்பாறை வழி. அப்படியே காற்று சும்மா சில்லுன்னு. கீழே பார்த்துட்டிங்கன்னா வெயில் போட்டு பட்டையை கிளப்பிட்டு இருந்துச்சு. இங்கே வந்து மேலே ஒன்றும் ஏறவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளேயே வந்து கூலிங்கு வந்து சூப்பராக இருக்குது. மக்களே, இந்தியன் ரோலர் ஹேர்பின் பெண்டு பாருங்க. எல்லாம் அருமையான வியூ, சூப்பராக இருக்குது. மேலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆலியார் டேமு சூப்பராக இருக்குது நண்பர்களே. இங்கே பாருங்கள், கோவைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலு. சார் வேறு லெவலில் இருக்குது. பைக்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஒரு தனிச்சிறப்பு. தேடு ஹேர்பின் பெண்டு, காட்டு பச்சுருட்டான் கொண்டையூசி வளைவு, செம்மார்ப்பு குக்குருவான் கொண்டையூசி வளைவு, கருப்பாரஞ்சி பிடிப்பான் கொண்டையூசி வளைவு 5, பூம்பலகன் கொண்டையூசி வளைவு. அடுத்து 7வது கொண்டையூசி வளைவு, ஆரஞ்சு மின்சிட்டு கொண்டையூசி வளைவு. அதாவது இங்கே பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஸ்பெஷல். ஒரு பறவை பேரை வச்சு கொண்டையூசி வளைவுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. இந்தியன் பீகாக், இந்தியன் மயில் கொண்டையூசி வளைவு. அதில் ஆலியார் டேமின் சிறப்பான காட்சி. லோம்ஸ் வியூ, இது பார்த்தீங்கன்னாவே தெரியும். லோம்ஸ் வியூ ஹேர்பின் பெண்டு. நிறைய பேர் ட்ரிப் போயிட்டு வராங்க பாய்ஸ். ப்ரோ, எல்லாம் எந்த ஊர்லேருந்து வரீங்க? வால்பாறை தானவா? ஓகே ப்ரோ. இப்போ எங்கே? இப்போ அவ்வளோதான், வால்பாறை தான் ப்ரோ. திரும்ப மறுபடியும் வால்பாறை தான் ரிட்டனா? ஓகேங்க ப்ரோ. மக்களே, இங்கே பாருங்கள், ஆலியார் டேமோட வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். கேரளாவா? எப்படி இருக்குது ட்ரிப்பு வால்பாறை? பரவாயில்ல, நல்லா இருக்கு. வால்பாறை நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? மழையா? மழையா? மழை பெஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இல்லை. பெருசா இல்லை. ஓகேலாம். பொள்ளாச்சி, ஆனமலை. ஐயோ, வியூ பாருங்க, வேற லெவலில் இருக்குது. சான்ஸே இல்லை. அதே ப்ரோ. ப்ரோ, நம்ம வந்த ரூட்டை பாருங்க. எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போகிறாங்க கேரளா. ஓகே, சரி. ஹாய், ஹலோ மக்களே. வேறு லெவலில் இருக்குது. கீழே பார்த்துட்டிங்கன்னா ஆலியார் டேமு, அப்படி ஒரு வியூ. அங்கே வந்துட்டு போன ரூட்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சும்மா பிரமிக்க வைக்குது. வேறு லெவலில் இருக்குது. கட்டாயம் வந்து வால்பாறை ட்ரிப் போகலான்னு யோசித்தோம். இன்றைக்கி வந்து பிளானே இல்லை, திடீர்னு வண்டி எடுத்தோம், கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். பாப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. மக்கள் எல்லாம் வால்பாறை போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மேலே லைட்டாக தூரல் இருக்குதான், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு போய்க்கலாம். வரையாடுகள் நடமாடும் பகுதியாக இது. நம்ம வாய்ப்பு இருக்குதான்னு பார்ப்போம் வரையாடுகளை பார்ப்பதற்கு. ஒரு பக்கம் நீலவானம், இன்னொரு பக்கம் கருமேகம். நீலவானத்திலிருந்து கருமேகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் மக்களே. ஓ, வரையாடு கொண்டையூசி வளைவு. கருப்பு வெள்ளை ஈப்பிடி கீச்சான் கொண்டையூசி வளைவு. ராக்கெட் டெய்ல்டு டிராங்கோ துடுப்புவால் கரிச்சான் கொண்டையூசி வளைவு. மக்களே, வால்பாறை பஸ்ஸு. ஒரு நாள் இந்த பஸ்ஸுலேயும் பயணிப்போம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்க, இங்கேயும் பைக்கர்ஸ் நிறையா போய்கிட்டு இருக்கிறாங்க. வெண்கண்ண குக்குருவான் கொண்டையூசி வளைவு. உண்மையாலுமே வந்து அப்படியே கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு, ரொம்ப சூப்பராக வேற லெவலில் இருக்குது.
பார்த்தீங்கன்னாவே தெரியும். இன்னும் வால்பாறைக்கு 29 எல்லாமே வால்பாறை நோக்கி தான் பயணம். இங்கே பாருங்கள், பைக்கர் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சிங்கிள் சோலோ ரைட்ஸு வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கிறாங்க. எலிஃபேண்ட் ஹேர்பின் பேண்ட், மலபார் ஜெயின்ட் குரில், மலபார் மலை அணில், கொண்டையூசி வளைவு. நண்பர்களே, அட்டக்கட்டிக்கு வந்துட்டோம். சாலக்குடி 134. இடையில ஒரு நாள் இதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லை, பட் இடையில போவோம். சோலையார் டேம் 43 கிலோமீட்ரு. அட்டக்கட்டி ஃபாரஸ்ட் ரெஸ்ட் ஹவுஸ் சேல் மக்களே. வேற லெவலில் இருக்குது வால்பாறை பயணம். அங்கே பாருங்க மிஸ்டே, வாவ் மக்களே, அங்கே பாருங்க இந்தியன் பீகாக் மயில். மக்களே, மயிலை பார்த்தாச்சு. இப்போ பாருங்க காட்டுப்பன்னி, சூப்பர். ஃப்ளேம் த்ரோட்டட் செந்தொண்டை சின்னான் கொண்டையூசி வளைவு. மக்களே, இங்கே ஒரு நீர்வீழ்ச்சி, தண்ணி நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. கொண்டலாந்தி கொண்டையூசி வளைவு, 18வது கொண்டையூசி வளைவு. இன்னும் 22 கொண்டையூசி வளைவு இருக்குது. பட் இருந்தாலும் கிளைமேட் சூப்பராக இருக்கிறதுனால அப்படியே ஜாலியாக போய்கிட்டே இருக்கிறோம். மயில், காட்டுப்பன்னி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. வெள்ளைவால் காக்கை கொண்டையூசி வளைவு, 19வது கொண்டையூசி வளைவு. சூப்பராக இருக்குது. இது வந்து காட்டுக்கழுகு ஆந்தை கொண்டையூசி வளைவு. காடம்பாறை நீரேற்று மின்திட்டம், செங்கழுத்து நீலன் கொண்டையூசி வளைவு. என்ன சொல்கிறதுனே தெரில, அந்தளவுக்கு இருக்குது வேற லெவலில். மலைமைனா கொண்டையூசி வளைவு 22. சிவப்பு சில்லை கொண்டையூசி வளைவு 23வது. சின்னத்தேன் சிட்டு கொண்டையூசி வளைவு 24. மலபார் சறுக்குத்தவளை கொண்டையூசி வளைவு. செந்தலை கிளி கொண்டையூசி வளைவு. கடமான் கொண்டையூசி வளைவு. இங்கே வியூ பாருங்கள் மக்களே, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. டாப்பில் இருக்கிறோம் நாம், சான்ஸே இல்லை. ஆனால் அங்கெல்லாம் வெயில் அடிக்குது, இங்கே மேகமூட்டமாக இருக்குது. பார்க்குறதுக்கே அப்படியே பாருங்கள், சான்ஸே இல்லை. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. மேகத்துக்குள்ளேயே போயிட மாட்டேருக்குது போக போக. இப்போ இறக்கும் நண்பர்களே. ஏரியா பேர் வாட்டர் ஃபால்ஸு. இங்கே டீ குடிக்கலாம். அப்படியோ, வாவ். இங்கே ஒருத்தர் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார் வெறிக்க. பாதி தூரம் வந்துட்டோம். இங்கே ஒரு டீ கடை இருக்குது. ஆனால் இந்த டீ கடை எவ்வளோ வருஷமாக வச்சுருக்கிறீங்க? இது ஒரு 20 வருஷமாக இருக்குங்க சார். 20 வருஷமாக இருக்குதுங்க. சரிங்கண்ணா. கடையும் பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ஒரு நல்ல அட்மாஸ்பியர், ஒரு கூடாரம், நல்ல ஒரு செட்டப்பு. சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் டீ. இங்கே பாருங்கள் எப்படி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. வால்பாறை வரும்போது கட்டாயம் அந்த கடையில் ஒரு டீயை சாப்பிட்டுட்டே போங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, ஓ வாட்டர் ஃபால்ஸ் எஸ்டேட்டோட அவுட்லெட் கடை. ஓகே. ஓ, இங்கே டீ தூளும் விற்கிறீங்களா? டீ குடிச்சு பார்த்துட்டு அந்த டீ தூள் அதில் எனக்கு ஒரு 1/2 கிலோ கொடுங்க, 1 கிலோ கொடுங்க வாங்கிட்டு போகிறேன். ஓ, டீ குடிச்சு ஒரு 1/2 கிலோ கொடுங்க. ஓ, இங்கே எல்லாமே டீ எஸ்டேட் நண்பர்களே. அதையும் பார்க்குறதுக்கு மறந்துட்டோம். வர்றவங்க அழகா அமைதியாக வந்து போகிறவங்க, போகிறவங்க மேனேஜ்மெண்ட் வரும்போது செடி கட்டி பிடிச்சிட்டு நிற்பாங்க. அவங்க வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இதாக நம்ம அங்கேருந்து கீழே வந்துருக்கு. இங்கே வந்து தண்ணி விழுவாங்க, அந்த இடத்துல உயிர் போயிடுச்சு. ஓ, கீழே விழுந்துட்டாங்களா? விழுந்து இறந்தாச்சுங்க ஆள். சரிங்க. அதுலேருந்து வர்றது இல்லை, யாரையுமே மேலே போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ப்ரைவேட்டுங்க. சரிங்க. அண்ணன் பாருங்க அப்படியே நம்மளுக்கு சுட சூப்பராக டீ. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு இல்லை, விறகுல தான் வந்து டீ போட்டிருக்கிறாரு. இடி இடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேலே போகிறதுக்குள்ளே மழை வந்துருச்சுன்னா நாங்கள் மாட்டிக்குவோம். டிவி பின்னெல்லாம் பிடிங்கிட்டு வந்துட்டேன். டிவி பின்னெல்லாம் பிடிங்கிட்டு வந்துட்டீங்களா? இன்றைக்கி மழை எச்சரிக்கை சொல்லியிருக்கிறதுனாலயா? ஆமாங்க. ஓகேங்கண்ணா. டீ வேறு போடுறாரு. டீயை குடிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். சூப்பர் ஸ்டார் கோல்டு, எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் ஃபார் எக்ஸ்ட்ரா சாட்டிஸ்ஃபிகேஷன். செல்வராஜ். நீங்கள் 20 வருஷமாக இருக்கிறீங்க இங்கே? இல்லை, தொடக்கத்துலேருந்து அவர் தான் இருக்கிறாருங்க. நான் இது இப்போ ஒரு 3 வருஷமாக நான் இருக்கேன். நீங்கள் ஒரு 3 வருஷமாக இருக்கிறீங்க. ப்ரோ, எங்கேருந்து வரீங்க? கேரளா.
வால்பாறை போகணும். எங்கேருந்து வரீங்க? வால்பாறையிலேருந்து. வால்பாறை சொந்த ஊருங்கண்ணா? வால்பாறை தான். வால்பாறை தான். எப்படி இருக்குங்கண்ணா மேலே கிளைமேட்டு? நல்லா மிஸ்ட்டுங்க. நல்லா மழை. மழை பெஞ்சிட்டு இருக்குதா? மிஸ்ட் நல்லா இருக்குது. மிஸ்ட்டு நல்லா இருக்குது. சரிங்கண்ணா. வால்பாறையில் என்னென்ன ஸ்பெஷலுங்கண்ணா? வால்பாறையில் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு டீ எஸ்டேட் தாங்க. சரிங்கண்ணா. அப்புறம் காம் ஏரியா, நல்லா காம் ஏரியா. ரொம்ப காமாக இருக்குங்க. சரிங்க. பீஸ்ஃபுல் தான், மெயின் பீஸ்ஃபுல் தான். மெஜாரிட்டி டீ எஸ்டேட் தான். காஃபி கொஞ்சம் இருக்குங்க. காஃபி கொஞ்சம் இருக்குது. அப்புறம் குறுமலை கொஞ்சம் போயிட்டுருக்கு. குறுமலை. ஆமாம். அப்புறம் உள்ளே போயிட்டு நிறைய வியூ பாயிண்ட்டு, பாலாஜி டெம்பிள், காட்சி முனை நிறையா இருக்குது. வியூ பாயிண்ட் நிறையா இருக்குங்க. சோலார் டேம், பெரிய டேம் ஒன்று இருக்குது. ஹோட்டல் எங்கே நாங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்? வால்பாறையிலே சாப்பிட்டுக்கலாம். வால்பாறை சோலார் டேம் போலாம் சாப்பிட்டுக்கலாம். சோலார் டேம் வால்பாறைலேருந்து 26 கிலோமீட்டர் போகணுங்க. சரி. இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகுங்க வால்பாறை போகிறதுக்கு? வால்பாறை இங்கேருந்து போகிறது 20 கிலோமீட்டர். பாதி தூரம் வந்துருக்குறோம் நம்ம. ஆமாம். கீழே இருந்து 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகும். சரி. பைக்கில் போனால. ஓகே. நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க? நான் ஆட்டோ வந்திருக்கேன். சரிங்க. கீழே போகிறீங்களா? கோயம்புத்தூர் போகிறேன். ஆட்டோலையாவா? ஆமாம். நான் அங்கேருந்து மேலே வருவேன், கீழே எல்லாம் ஆட்டோ தான். எப்படிங்கண்ணா? பழகிடுச்சிங்க. சரிங்க. வீடு வால்பாறைங்க. கோயம்புத்தூர் இருக்கேன். எல்லாம் ஷிஃப்ட் ஆயிடுவாங்க, குடும்பம் ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. போயிட்டு மக்களே, இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் வந்து ஆட்டோவில் வந்திருக்கிறாரு. இங்கேருந்து வால்பாறையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஆட்டோவில் தானமா. கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை வரைக்கும் இந்த ஆட்டோவில் தான் அண்ணன் பயணிச்சிட்டு இருக்கிறாரு. வாவ், சூப்பர். வந்து சந்தி வேலத்தில் பொண்ணு எடுத்து ஒரு சந்தி வளையத்தில் பொண்ணு எடுத்துருக்கிறாராம். திடீர்னு வந்து இந்த விஷயத்த சொல்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஊர் பக்கத்தில் தான். சரிங்க. தவிட்டுப்பாளையங்கண்ணா நான். வாவ், சூப்பராக போய்கிட்டு இருக்கிறோம். சான்ஸே இல்லை. வால்பாறை டீ எஸ்டேட் பாருங்க மக்களே, சொல்வதற்கு வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. நாங்கள்லாம் மிஸ்ட்டு சும்மா போட்டு பட்டை கிளம்புது, தெரியுதா? பாருங்கள், அங்கே தான் அந்த இடத்த நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே இடையில ஒரு இடத்துல வந்து ஜெர்கின் மட்டும் வாங்கிட்டு போயிடலாம். மழை வர மாதிரி இருக்குது. ஓ, மயில். மலபார் தீக்காக்கை கொண்டையூசி வளைவு. பக்தர்களே, டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் பயணிக்க போகிறோம். மிஸ்ட்டு, மலை எல்லாத்தையும் எதிர்பார்த்து போய் கொண்டிருக்கிறோம். அண்ணன் பட்டையை கிளப்பிட்டு போயிட்டு இருக்கிறாரு முன்னாடி. மக்களே, மழை வர மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. அதனால் இப்போவே சேஃப்டியாக தும்மலும் வருது. அங்கே பாருங்கள் மிஸ்ட் எப்படி நகருதுன்னு. மிஸ்ட்டு நகரத்துக்கு தகுந்த மாதிரி வானமும் போட்டு பட்டையை கிளப்புது. இங்கே ஒரு நாய் நம்மளை முறைச்சி பார்க்குது. சரி, நான் போட்டு பாருங்க அப்படியே மிஸ்ட் எப்படி நகர்ந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குதுன்னு. இதுக்கு மழை வந்து விட்டது. அதனால் என்னுடைய கோலத்தை பாருங்கள். சரி, இதை போட்டுக்கலாம். ஏன்னா சேஃப்டி தான். நம்ம கொஞ்சம் போகணுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் எல்லாத்தையும் தயாராக போட்டுக்கிட்டோம். போவோம், பார்ப்போம். இங்கே பாருங்கள் மழையும் வந்து விட்டது, மிஸ்டும் வந்து விட்டது. பயணமும் தொடர்கிறது வால்பாறையை நோக்கி. வெண்தலை மைனா கொண்டையூசி வளைவு. மக்களே, இங்கே பாருங்க, மிஸ்ட்டு வேற லெவலில் இருக்குது. வால்பாறை நம்ம ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், வர முடியாமல் போச்சு. பட் இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஒரு சர்ப்ரைஸாக வந்து சடன் பிளானில் வந்தோம். அப்படியே மிஸ்ட்டு வந்து வேறு லெவலில் போய்கிட்டு இருக்குது. எப்படி சொல்கிறதுனே தெரில, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை மக்களே. அங்கே பாருங்க, எல்லாம் மறைச்சிருச்சு ஃபுல்லாக. என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படி இருக்குது. பொருள் அந்த மாதிரி வருமானு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. ஒன்றுமே தெரியல. ஆஹா, சூப்பர். சே, மக்களே, வெல்கம் டு வால்பாறை. வந்துட்டோம்.